PO அப்ளை பண்றவங்களுக்கான முக்கியமான வீடியோ. ஆக்சுவலா அந்த பேங்கிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல இப்போ மார்க்ஸ் வந்து அதிகமும் படுத்திருக்காங்க. அது தாண்டி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஃபைனான்சியல் அவேர்னஸ் இன் RBI சர்க்குலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, RBIயோட அஃபீஷியல் வெப்சைட், அந்த அஃபீஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே லிங்க்கும் அட்டாச் பண்ணிடுறேன். அது அதில் போனீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, மானிட்டரி பாலிசியாக இருக்கட்டும், என்னென்ன பேங்கிங் செக்டாரில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்களோ, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்களோ அது எல்லாமே அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். மெயினாக இது வந்து RBI கிரேட் B இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னன்னா நம்ம இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணுறப்ப நம்ம பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ கஷ்டமான ஆப்டிடியூடு, இவ்வளோ கஷ்டமான இங்கிலீஷ் எல்லாம் வந்து கிராக் பண்ணி மெயின்ஸ் கிராக் பண்ணி வராங்கன்றீங்க, பேசிக்கான பேங்கிங் நாலேஜ் கூட வந்து இல்லையேப்பா, நீங்கள் அதெல்லாம் வந்து இனிஷியலாகவே வந்து டீச் பண்ண மாட்டிங்களா, சேனல்ஸில் கொடுக்க மாட்டிங்களா கான்டென்ட்லாம் அப்படின்னு வந்து நிறைய டைம் கேட்டிருந்துருக்காங்க. இது வந்து நானுமே ஒரு நல்ல விஷயமா தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து கேஷ்ன்றதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து என்னது மெஷினரி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம போயிட்டு எண்ணிட்டு இருக்க போகிறோம்ல, அப்படியே தேவைனாலும் பேசிக் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும். ஆனால் அவங்க கேட்குற மெயின்ஸ் கொஸ்டின்லாம் என்னமோ கேட் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விட மோசமாக தான் மெயின்ஸ்லலாம் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின். இங்கிலீஷு அதுக்கு மேலே இந்த ஒக்காபுலரிலாம் நான் தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறேன்ற அளவுக்கு எல்லாம் ChatGPTயில் போட்டால் பேசிக் இங்கிலீஷ் நம்ம என்ன கேட்குறோமோ வரப்போகுது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. நம்மளுக்கு பேசிக் இங்கிலீஷ் அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் வந்து போதும். பட் அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரி அதுக்கு தேவையே படாத விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குன்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்மளுக்கு தேவை என்ன ஒரு பேங்க்குள்ளே போகிறப்ப அப்படின்னா, இந்த ஃபைனான்ஷியல் நாலேஜ், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட்டாக வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போது இந்த மார்க்ஸை அதிகப்படுத்துறது நல்ல விஷயம்தான். உங்களுடைய பேங்கிங் நாலேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இது வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க கொண்டு வந்திருக்கிற சேஞ்ச் வந்து பேங்கிங் அவேர்னஸ் செக்ஷனில் இந்த சேஞ்ச் வந்து நல்லதா கெட்டதான்றதை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸும் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ RBI சர்க்குலர்ஸில் இந்த RBI வெப்சைட்டில் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு வரும். எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக் டைம்ஸ்லலாம் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க RBI என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எக்கனாமிக் டைம்ஸும் நீங்கள் படித்தா ஓகே. பட் அஃபீஷியலாக வந்தோடனே சுட சுட RBI வெப்சைட்லேயே எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. அதை இன்னைக்கு இருந்தே ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு பேசிக் ஒக்காபுலரியுமே நல்லா தான் டெவலப் ஆக போகுது. எங்கே இருந்தாலும் நம்ம இங்கிலீஷை சொல்கிறோன்னு நினைக்காதீங்க, உண்மைதான். ஸோ இந்த விஷயம் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கான டைரக்ட் லிங்க்கை நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க எக்ஸாம்க்குன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் எலீட் பார்ட்ஸை வாங்க மறந்துடாதீங்க. வொர்த் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூப்பன் கோட் வெபினார் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைனான்ஷியல் அவேர்னஸ்க்கான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே.